வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான சுவையில் ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம துவரம்பருப்பு வச்சு சட்னி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். அதே போல் நம்ம வெரைட்டி ரைஸ்லாம் செய்வோம்ல, அதாவது லெமன் சாதம், புளி சாதம், இது போல் தயிர் சாதம்லாம் செய்யும் போது இந்த சட்னியை வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் அந்த சட்னி. எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க அந்த துவரம்பருப்பு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அதாவது ஒரு 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்குங்க. அதை இதில் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்குவோம். அடுப்பை வந்து கண்டிப்பாக ஃபுல்லாக சிம்மில் வச்சு வறுத்துக்குங்க. அப்போ தான் துவரம்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா எல்லா பருப்பும் நல்லா ஒத்தாப்பில் வறுபட்டு வரும். உங்களுக்கு சட்னி நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இது போல் வறுத்து எடுக்கும் போது நல்லா பொன்னிறமாக நிறம் மாறி வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. இப்போ பார்த்தா தெரியும், முந்திக்காக நல்லாவே நிறம் மாறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா காரத்துக்கு தகுந்த அளவு வரமிளகாய் சேர்த்துக்குவோம். நான் இன்றைக்கி ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு 10 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். எல்லா பொருளும் நல்லா வதங்கி வரட்டும். இது வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்து வதக்கிறப்ப சட்னி இன்னுமே டேஸ்ட்டு கொடுக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா ஓரளவு வதங்கி வந்துருச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன கப்பால் 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே கொத்தமல்லி தலையும் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒரு 2 செகண்ட் வதக்கி விட்டோம்னா போதும். நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ அது நல்லா ஆற வச்சு எடுத்துட்டு சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். நல்லா ஆறட்டும். இப்போ எல்லா பொருளும் ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிருக்கேன். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கிறேன். அப்புறம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சட்னியை நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ சட்னி பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். சட்னி இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இதே போல் திக்கான பக்குவத்துக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா நான் சொன்னது போல் வெரைட்டி ரைஸுக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இது வந்து நான் இன்றைக்கி தோசைக்கு செஞ்சுருக்கேன். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டு கடைசியாக அதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுத்துட்டோம்னா போதும். இப்போ தண்ணி சேர்த்து சட்னி நல்லா ஒரு தடவை கலந்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சட்னிக்கு தாளிப்பு பார்த்திங்கன்னா கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்து தாளிப்பு ரெடி பண்ணியிருக்கேன். இந்த சட்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தாளிப்பு இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டோம்னா நல்ல ஒரு சூப்பரான அருமையான சுவையில் நம்மளோட துவரம்பருப்பு சட்னி அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. இட்லி தோசைக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் சட்னி ரெசிபி நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த சட்னியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட அந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.